ஸ்டார் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 83. காலை அழகான பொழுதாக விடிந்தது. சக்தி மீட்டிங்கிற்காக ஆபீஸுக்கு அவசரமாக கிளம்பி கொண்டிருந்தான். அதை பார்த்து சரண்யா அவன் சீக்கிரம் ரெடியாவதற்கு உதவி செய்தாள். காலை உணவு சாப்பிட்டு முடிக்கவும் வாட்சை பார்த்துவிட்டு டைனிங் டேபிளில் அப்படியே உட்கார்ந்தான். சாப்பிட்டு கொண்டிருந்த சரண்யா சக்தியிடம், என்ன சக்தி, என்னாச்சு? ஆபீஸ் கிளம்பலையா? நீங்க முதல்ல சாப்பிட்டு முடிங்க. ஏன், என்னாச்சு? ஏதாவது வேணுமா என்று கேட்டவள் தன் உணவை சாப்பிட்டு முடித்து கையில் தட்டை எடுத்துக்கொண்டு எழுந்தாள். போங்க, போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. சரி என்று தலையசைத்த சரண்யா கை கழுவி விட்டு வந்தாள். முகத்தில் பரபரப்புடன் சக்தி டைனிங் டேபிளில் தான் அமர்ந்திருந்தான். சக்தி பக்கத்தில் வந்து, என்ன சக்தி, ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா என்று கேட்டாள். அவள் சத்தம் கேட்டு, நல்ல வேலைக்கு கிச்சன்ல இருந்து சீக்கிரமா வந்தீங்க. நான் கூட நீங்க கிச்சன்லயே இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். சரி வாங்க என்றான். அவனை ஆச்சரியமாக பார்த்த சரண்யா, எங்க சக்தி கூப்பிடுறீங்க என்று கேட்டாள். ஆபீஸுக்கு. ஆபீஸுக்கா? எதுக்கு? நான் உங்ககிட்ட நேத்து நைட் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல, நாளைக்கு நீங்க என்னோட ஆபீஸ்க்கு வந்து நாள் முழுக்க என் கூட இருக்கணும்னு. ஐயோ சக்தி, நேத்து நைட் நடந்த பிரச்சனைய நான் நேத்தே மறந்துட்டேன். அதை விடுங்க, நீங்க ஆபீஸ் போயிட்டு வாங்க சக்தி என்று இடம் வலமாக தலையாட்டியவன், நீங்களும் என் கூட வரீங்க, அப்புறம் இன்னைக்கு நாள் முழுக்க என் கூடவே இருக்கிறீங்க என்று சரண்யா கையை பிடித்து கூட்டி சென்றவன் கார் அருகில் சென்று கார் கதவை திறந்து விட்டான். திறந்த கார் கதவை மூடிய சரண்யா, இல்ல சக்தி, நான் இப்ப உங்க கூட வந்தேன்னா நான் உங்களை நம்பலன்னு ஆகிடும். நான் உங்களை முழுசா நம்புறேன், நீங்க போயிட்டு வாங்க என்றாள். லேசாக புன்னகைத்த சக்தி, இத சாக்கா வச்சு நான் உங்க கூட ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்படி பொசுக்குன்னு ஏமாத்திட்டீங்களே என்று அவள் முகம் வரை குனிந்து கூறினான். அவனை பார்த்த சரண்யா அவன் சிகையை கைகளால் சரி செய்து விட்டு, இல்ல சக்தி, இன்னொரு நாளைக்கு நம்ம எங்காவது சுத்தி பார்க்க போகலாம் என்றாள். நேத்து நைட் ஃபுல்லா நாளைக்கு நீங்களும் என் கூட ஆபீஸ் வருவீங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன் என்று கூறி புன்னகைத்தான். அவன் மூக்கை பிடித்து கிள்ளிவிட்டு, அதான் நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னாதானே இருக்கிறோம். ஆனா அது பத்தலையே. என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நீங்க என் பக்கத்துல இருக்கணும்னு தோணுது என்று தன் நெஞ்சில் கை வைத்து கூறினான். தன் 2 கைகளை கட்டிக்கொண்டு ஒரு நொடி அவனை முறைத்தவள் மறுநொடி புன்னகைத்து விட்டு தானே கார் கதவை திறந்து உள்ளே அமர்ந்தாள். நேற்று இரவு அவள் தன்னை அவன் மனைவி என்று கூறிய வார்த்தை கொடுத்த தைரியத்தில் அவளிடம் தன் மனதில் உள்ளதை பேசிக் கொண்டிருந்தான் சக்தி. தான் நினைத்தபடி சரண்யா காரில் உள்ளே அமரவும் எஸ் என்று வெற்றி குறி செய்தவன் தன் தலையை அழுத்தி கோதிவிட்டு புன்னகைத்தான். அவன் செய்வதை பார்த்து தன்னை மறந்து ரசித்த சரண்யா, போகலாமா என்று அவனை கவனிக்காதது போல கொஞ்சம் சத்தமா கேட்டாள். போகலாம் என்று கூறி காரை சுற்றி சென்று டிரைவர் சீட்டில் அமர்ந்து சரண்யாவை பார்த்து புன்னகைத்தவன் தனக்கு சீட் பெல்ட் போட்டுக்கொண்டான். சரண்யா தன் சீட் பெல்ட்டை இழுத்தாள். இருங்க, நான் போட்டு விடுறேன் என்று சொல்லி சக்தி சீட் பெல்ட்டை சரண்யாவுக்கு போட்டு விட்டான். அவன் சீட் பெல்ட் போட்டுவிட வேண்டும் என்றுதான் அவ்வளவு நேரம் சீட் பெல்ட் போடாமல் இருந்தாள். இருவரும் சக்தி ஆபீஸுக்கு சென்றார்கள். வெகு நாட்கள் கழித்து ஆபீஸை பார்த்த சரண்யாவிற்கு குதூகலமானது. சக்தியை பார்த்து புன்னகைத்துவிட்டு ஆபீஸுக்குள் நுழைந்தாள். அங்கு சக்தியும் சரண்யாவும் ஜோடியாக வர அனைவரும் எழுந்து இருவரின் ஜோடி பொருத்தத்தை ஆச்சரியமாக பார்த்தார்கள். சரண்யா திவ்யாவை பார்க்கவும் வேகமாக சென்று, திவ்யா என்று கூறி அணைத்து கொண்டாள். பின்பு மீரா வரவும் இருவருடனும் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். சக்தி சரண்யாவின் அருகில் வந்து, கேபினுக்கு போகலாமா என்று கேட்டான். என்று தலையசைத்தாள் சரண்யா. அப்போது அங்கு வேலை பார்க்கும் ஸ்டாஃப்ஸ் அனைவரும் சரண்யா சக்தியை பார்த்து கோரஸாக, நீங்க 2 பேரும் ஜோடியா ஒரே ஒரு போட்டோ சார் என்று கேட்டார்கள். சக்தி புன்னகைத்து விட்டு சரண்யா பக்கத்தில் நின்றான். கையில் போனை எடுத்து ஸ்டாஃப்ஸ் அனைவரும் போட்டோ எடுக்க ஆங்கிள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது போட்டோ போஸிற்காக தன் பக்கத்தில் நிற்கும் சக்தி கை விரலை பிடிக்க சரண்யா தன் கையை அவன் கை பக்கத்தில் கொண்டு சென்றாள். பின்பு கொஞ்சம் தயக்கம் வர தன் கையை அப்படியே பின்னால் இழுத்து கொண்டாள். ஸ்டாஃப்ஸ் அனைவரும் ரெடி சார்
என்று சொல்லவும் சக்தி சட்டென்று சரண்யா தோளில் கையை வைத்தான். தன் தோளில் இருக்கும் சக்தி கையை பார்த்த சரண்யாவிற்கு உள்ளுக்குள் சிரித்தது. சக்தியை பார்த்தாள். அவளை பார்த்து கண் சிமிட்டிய சக்தி எதிரில் பார்க்க சொல்லி கண்களால் சைகை செய்தான். சரண்யா எதிரே பார்க்க அனைவரும் அப்படியே இருவரையும் போட்டோ எடுத்தவர்கள் தேங்க்யூ சார் என்று கூறினார்கள். அனைவரையும் பார்த்து புன்னகைத்த சக்தி யூ ஆல்வேஸ் வெல்கம் என்று கூறிவிட்டு சரண்யாவை பார்த்து போகலாமா என்று கேட்டான். சரி என்று அவனை பார்த்து தலையசைத்தாள். இருவரும் சக்தி கேபினுக்கு சென்றார்கள். அவன் கேபினுக்கு செல்லவும் சரண்யா சுற்றி அவன் கேபினை பார்த்தாள். அதில் நிறைய மாற்றம் செய்திருந்தான் சக்தி. கொஞ்சம் வேகமாக சென்ற சக்தி தன் சேரை நேராக திருப்பி சரண்யா வாங்க வந்து உட்காருங்க என்றான். ஐயோ வேணா சக்தி, நான் இதோ இங்க உட்காந்துக்கிறேன் என்று அவன் எதிரிருக்கும் சேரை காட்டினாள். சரண்யா என்று கூறி சரண்யாவை முறைத்தான் சக்தி. வேறு எதுவும் பேசாமல் அமைதியாக அவன் சேரில் சென்று அமர்ந்தாள். போனை எடுத்து சக்தி கேண்டீனுக்கு போன் செய்து 2 காஃபி கொண்டு வரும்படி கூறினான். அங்கு வேலை பார்ப்பவர் 2 காஃபி கொண்டு வந்து சக்தி கேபினில் வைத்துவிட்டு சென்றார். சரண்யாவிற்கு ஒரு காஃபியை எடுத்து கொடுத்த சக்தி அவள் எதிரிருக்கும் ஒரு மேஜையின் மீது அமர்ந்தான். காஃபியை கையில் வாங்கிய சரண்யா அவன் கேபின் மாறியிருக்கும் மாற்றங்களையும் பார்த்து கொண்டே காஃபியை குடித்தாள். தன் கேபினில் தனக்கு எதிரே சரண்யா உட்கார்ந்து காஃபி குடிப்பதை பார்த்த சக்திக்கு அன்று ஒரு நாள் தன் கேபினில் சரண்யாவை காஃபி குடிக்க சக்தி சொன்னதற்கு சரண்யா உங்க கேபின்ல உங்க எதிரில உட்காந்து காஃபி குடிக்கணும்னா ஒண்ணு உங்க ரிலேட்டிவா இருக்கணும், இல்லனா உங்க பிசினஸ் பார்ட்னரா இருக்கணும், இது ரெண்டுமே நான் இல்ல என்று கூறி சரண்யா காஃபி குடிக்க மறுத்தது நினைவு வர சக்தி தன்னை அறியாமல் புன்னகைத்தான். தானாக சக்தி புன்னகைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த சரண்யா என்ன என்று தலை மட்டும் அசைத்து கேட்டாள். ஒன்றுமில்லை என்று பதிலுக்கு அவனும் தலையசைத்தான். காஃபியை குடித்து முடித்த சரண்யா சக்தியிடம் என்ன சக்தி, ஏதோ மீட்டிங்னு காலையில சீக்கிரம் கிளம்புனீங்க, இப்போ இங்க ஏன் கூட உட்கார்ந்துருக்கீங்க என்று கேட்டாள். ஞாபகம் இருக்கு என்றவன் நீங்களும் என் கூட வரீங்களா இல்ல நான் மட்டும் போகட்டா என்று சரண்யாவை பார்த்து கேட்டான். இல்ல சக்தி, எனக்கு அங்க என்ன வேலை இருக்கு, நான் இங்கே இருக்கேன் என்றாள் சரண்யா. சரி என்று தலையசைத்த சக்தி மீட்டிங் நடக்கும் இடத்திற்கு சென்றான். சக்தி கேபினில் இங்கும் அங்கும் பார்வை சுழற்றி பார்த்த சரண்யா அப்போதுதான் அவன் லேப்டாப் பக்கத்தில் இருக்கும் போட்டோவை பார்த்தாள். இருவருக்கும் திருமணம் நடந்த அன்று எடுத்த புகைப்படம். அழகான ஹார்ட் வடிவ பிரேமில் இருந்த அந்த போட்டோவை பார்க்கவும் புன்னகைத்து கொண்டே அதை கையில் எடுத்து அதில் இருக்கும் சக்தியையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனதில் சக்தி எப்படி என்னை இவ்வளவு காதலிக்கிறார் என்று நினைக்க நினைக்க அவள் மனதிலும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் தோன்றியது. மீட்டிங் முடிந்து சக்தி தன் கேபினுக்கு வந்தான். அவன் கேபினுக்குள் வரவும் அவனை பார்த்து புன்னகைத்தாள். பதிலுக்கு புன்னகைத்த சக்தி சரண்யா அருகில் வந்து நின்றான். சரண்யா அவன் லேப்டாப்பை திறந்து வெறும் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த சக்தி என்னங்க ஆன் பண்ணி பார்க்காம வெறும் ஸ்கிரீனையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். ஆன் பண்ணினா பாஸ்வேர்ட் கேக்குமே, அதான் ஆன் பண்ணல. அது என்ன பெரிய ரகசியமா என்று கூறிக்கொண்டே லேப்டாப்பை ஆன் செய்தவன் வெறும் எஸ் எஸ் என்று மட்டும் பாஸ்வேர்ட் போட்டான். அது என்ன வெறும் எஸ் எஸ் மட்டும் பாஸ்வேர்டா? ஒரு எஸ் சரண்யா, இன்னொரு எஸ் சக்தி என்று கூறி சரண்யாவை பார்த்து புன்னகைத்தான். பின்பு சரண்யாவிடம் கேத்ரின் டிசைன் செய்த மாடல் டிரெஸ்களை லேப்டாப்பில் வைத்து காட்டி இதுல இருந்து எந்த மாடல் இந்த தடவை ஷோக்கு செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும் சொல்லுங்க சரண்யா என்று கேட்டான். ஐயோ சக்தி, நீங்களே இதெல்லாம் என்னன்னு பாத்துக்கோங்க என்றாள் சரண்யா. சரி, ஷோக்காக இல்லாட்டியும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க என்று கூறி ஒவ்வொரு மாடலாக வைத்து காட்டினான். திடீரென்று ஸ்கிரீன் வேகமாக ஓட ஆரம்பித்தது. அதை பார்த்த சக்தி ஐயோ இதென்ன என்று அதை நிறுத்த முயற்சி செய்தான். அதில் கவனமாக இருந்தான். ஒரு கையில் இந்த பக்கம் இருக்கும் பட்டன்களை அழுத்தியவன் மறு கையை சரண்யா முதுகுக்கு அந்த புறம் சுற்றி மறுபக்கம் இருக்கும் பட்டன்களை அழுத்தினான். இருவரும் கொஞ்சம் பதட்டமாக லேப்டாப்பை பார்த்து கொண்டிருந்ததால் கவனிக்கவில்லை. கொஞ்ச நேரத்தில் சக்தி அதை சரி செய்துவிட்டு சரண்யா புறம் திரும்பினான். சரண்யா புன்னகைத்துக் கொண்டே அவன் புறம் திரும்பினாள். இருவர் விழிகளும் ஒரு சேர சந்தித்தது. மூச்சு காற்று தீண்டும் அளவிற்கு இருவரும் நெருக்கமாக இருந்தார்கள்.
இருவருக்குமே இதய துடிப்பு அதிகமானது. சக்தி விழிகளை பார்த்த சரண்யா மெய் மறந்து போய் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். சரண்யா விழிகளை பார்த்த சக்திக்கோ மனதில் ஐயோ கொல்றாங்களே என்று தோன்றியது. சரியாக சக்தி கேபின் கதவு தட்டும் சத்தம் கேட்க இருவரும் சுய நினைவிற்கு வந்தார்கள். சக்தி சட்டென்று எழுந்து பக்கத்தில் இருக்கும் தண்ணீரை எடுக்க கை வைத்தான். சரியாக சரண்யாவும் அதே தண்ணீர் குவளையில் கை வைத்தாள். இருவரும் ஒரு சேர அதிலிருந்து கையை எடுத்தார்கள். பின்பு சக்தி தண்ணீர் எடுத்து சரண்யாவிடம் கொடுத்தான். அதை வாங்கி கொண்டாள். மறுபடியும் கதவு தட்டும் சத்தம் கேட்க சரண்யாவையே பார்த்து கொண்டிருந்த சக்தி ஐயோ யார்டா இவன் என்று கொஞ்சம் கோபமாக கூறினான். அதை கேட்ட சரண்யாவிற்கு சிரிப்பு வந்தது. தலை குனிந்து அதை மறைத்து கொண்டாள். உள்ள வாங்க என்று சக்தி கூறினான். கேபின் உள்ளே புன்னகைத்து கொண்டே வந்தாள் ஷீலா. ஷீலாவை பார்க்கவும் சக்தி மறுபடியும் நீதானோ என்று முணுமுணுத்தான். ஷீலா உள்ளே வரவும் சரண்யா எழுந்து சக்தியிடம் நீங்க இன்டர்வியூ பண்ணுங்க சக்தி, நான் வெளியில வெயிட் பண்றேன் என்று கூறி கிளம்பினாள். உட்காருங்க சரண்யா, சின்ன இன்டர்வியூ தான், இப்ப முடிஞ்சிடும் என்றான். அவள் அமைதியாக அமர்ந்தாள். ஷீலா ஹாய் சக்தி, என்ன உங்க வைஃபும் ஆபீஸ்ல தான் இருக்காங்களா? அப்ப ரொம்ப கட்டாயம் கல்யாணம் தான் உங்களுக்கு நடந்திருக்கு என்று புன்னகைத்து கொண்டே கூறினாள். சரண்யாவிற்கு கோபம் வந்தது. கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு ஷீலாவிடம் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் ஷீலா, இது ஆபீஸ், சோ இங்க நீங்க சக்திய சார்னு கூப்பிடுங்க என்றாள். ஷீலா சக்தியை பார்த்தாள். சக்தி எதுவும் சொல்லவில்லை. சாரி சார் என்றாள். இட்ஸ் ஓகே, உட்காருங்க என்றான் சக்தி. எதிரில் இருக்கும் ஒரு சேரில் அமர்ந்தாள் ஷீலா. ஷீலாவிடம் சில கேள்விகளை கேட்டுவிட்டு நீங்க நாளையில இருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் ஷீலா என்றான். வெளியே செல்ல கதவு அருகே சென்ற ஷீலா திரும்பி உள்ளே வந்தாள். இருவரும் ஷீலாவை ஆச்சரியமாக பார்த்தார்கள். சக்தி ஷீலாவிடம் எனி டவுட்ஸ் என்று கேட்டான். ஆமாம் என்று தலையசைத்த ஷீலா ஒரே ஒரு சின்ன டவுட் என்றாள். கேளுங்க. அது நீங்க ரொம்ப யூத்தா யங்ஸ்டர் மாதிரி நடந்துக்கிறீங்க. ஆனா உங்க வைஃப் ரொம்பவே ஆன்டி டைப்பா இருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு வேற எதுவும் பொண்ணை கல்யாணம் பண்ண பிடிக்கவே இல்லையா, இல்ல பொண்ணே கிடைக்கலையா? சரண்யா சக்தியை பார்த்தாள். சக்தி ஷீலாவிடம் நீங்க என்னோட பர்சனல் லைஃப்ல காட்டுற இன்ட்ரெஸ்ட ஒர்க்ல காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் என்றதும் ஷீலா தலையை மட்டும் அசைத்து விட்டு அங்கிருந்து சென்றாள். மதிய நேரம் ஆனது. அனைவரும் சாப்பிட கிளம்பினார்கள். சரண்யா சக்தியிடம் சக்தி நம்ம வீட்டுக்கு சாப்பிட போவோமா என்று கேட்டாள். அப்படியே வீட்டுல இருந்துக்கிற பிளான் என்று சரண்யாவை பார்த்து கேட்டான். இல்ல சக்தி, நான் இங்கேயும் சும்மாதானே இருக்கேன். இந்த கதையே வேணா, இப்ப 2 பேரும் பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், சாப்பிட்டுட்டு திருப்பி ஆபீஸ் வரோம் என்று கூறி சரண்யாவை ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து சென்றான். இருவருக்கும் ஆர்டர் செய்த உணவு வந்தது. இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே சரண்யா மனதில் ஷீலா கேட்ட கேள்வி உங்களுக்கு வேற யாரையும் பிடிக்கலையா, இல்லை வேற யாரும் கிடைக்கலையா என்று கேட்ட கேள்வி நினைவு வர சக்தியை பார்த்து சரண்யா ஏன் சக்தி, அப்போ நீங்க இதுக்கு முன்ன யாரையும் விரும்பலையா என்று கேட்டாள். சாப்பிட்டு கொண்டிருந்த சக்தி சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு இதுக்கு முன்னா அப்ப நான் இப்ப யார விரும்புறேன்னு சொல்றீங்க என்று கேள்வியாய் புருவம் உயர்த்தி சரண்யாவை பார்த்து புன்னகைத்து கொண்டே கேட்டான். தப்பான கேள்வியை கேட்டுட்டோமோ என்று நினைத்த சரண்யா சட்டென்று இல்ல, சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது கிரஷ் இருக்குமே அததான் கேட்டேன். கிரஷ் நிறைய இருக்கு, ஆனா அதெல்லாம் வெறும் கிரஷ் தான். லவ் அப்படின்னா என்று சக்தி இழுத்து கொண்டிருக்கும் போதே சரண்யா மனம் அது நீங்க மட்டும் தானே சக்தி சொல்லணும் என்று எண்ணியது. ஒரு பொண்ணு ஸ்கூல் படிக்கும் போது. ஸ்கூல்லையா? ஸ்கூல்ல கிடையாது, ஒரு பார்க்ல நான் 9th படிக்கும் போது ஃபர்ஸ்ட் சைட் லவ், அதுவும் மழையில. இன்னும் நினைவிருக்கு எனக்கு. இப்போ கூட யாராவது ஃபர்ஸ்ட் சைட் லவ்னு சொன்னா எனக்கு அந்த பொண்ணு தான் நினைவுக்கு வரும். சரண்யாவிற்கு ஏன் இந்த கேள்வியை கேட்டோம் என்று ஆகியே விட்டது. அவனது கடந்த காலத்தில் தான் அவன் கூறுகிறான், ஆனால் அது கூட அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு பெண் இருந்தது தெரியவும் சரண்யாவின் மனம் அந்த பெண்ணின் மீது பொறாமை கொண்டது. ஆள் நல்லா அழகா? என்ன கேட்டீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் சைட் லவ்னு சொல்றீங்க, ஆள் நல்லா அழகா? செம்ம அழகு. அதுக்கு மேல அந்த பொண்ணோட மனசு
அழகு, நல்லா கொழு கொழுன்னு குண்டான பொண்ணு என்று கூறி புன்னகைத்து விட்டு கொஞ்சம் சாப்பாட்டை ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்டான். சரண்யாவிற்கு சாப்பாடு உள்ளே இறங்காமல் போனது. இவ்வளவு வருஷம் ஆகியும் சக்தி அந்த பொண்ணை ஞாபகம் வச்சிருக்காருன்னா அந்த பொண்ணு உண்மையிலேயே சக்தி மனசுல ஆழமான இடத்தை பிடிச்சிருக்கணும் என்று எண்ணியவள் சாப்பிடாமல் எழுந்தாள். அதை பார்த்த சக்தி சரண்யாவை பார்த்து, என்னாச்சு என்று கேட்டான். இல்ல, பசிக்கல, நான் போய் கார்ல வெயிட் பண்றேன். சரி வாங்க என்று சக்தியும் எழுந்தான். இல்ல சக்தி, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. அப்ப நீங்களும் உட்காருங்க என்று தலையசைத்தவள் டேபிளில் மறுபடியும் அமர்ந்தாள். என்ன திடீர்னு அப்செட் ஆகிட்டீங்க? இல்ல, ஒன்னும் இல்ல என்றவள் கேட்க கூடாது என்று நினைத்தாலும் அவளால் சக்தியிடம் அந்த பெண்ணை பற்றி கேட்காமல் இருக்க முடியவில்லை. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா சக்தி? எந்த பொண்ணுக்கு? உங்க எக்ஸ் லவருக்கு. லேசாக புன்னகைத்தவன் என்றான். கொஞ்சம் நிம்மதியாக சரண்யா சாப்பாட்டை சாப்பிட போனாள். பட் ஐ ஸ்டில் லவ் ஹர் ஃபார் எவர் என்றவன் ஒரு அமைதி புன்னகையை உதிர்த்தான். சாப்பிட்டு கொண்டிருந்த சரண்யாவிற்கு இருமல் வந்தது. அவள் இருமவும் அவள் தலையை தட்டிய சக்தி, இந்தாங்க தண்ணி குடிங்க என்று தண்ணீரை எடுத்து கொடுத்தான். தண்ணீரை குடித்த சரண்யா சட்டென்று எழுந்து வெளியே சென்றாள். அவள் செல்வதை பார்த்த சக்தி, சரண்யா என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே அவள் பின்னாடியே சென்றான். சரண்யா கார் பக்கத்தில் சென்று கார் கதவை திறக்க முயற்சித்தாள். கார் டோரை சக்தி லாக் செய்து விட்டதால் அவளால் திறக்க முடியவில்லை. சரண்யா கார் கதவை திறக்க முயற்சி செய்வதை பார்த்த சக்தி கார் லாக்கை ரிலீஸ் செய்து விட்டான். கார் கதவை திறந்த சரண்யா காருள்ளே ஏறிக்கொண்டாள். சக்தியும் காரில் ஏறி அமர்ந்தவன் சீட் பெல்ட்டை தனக்கு போட்டுக்கொண்டு சரண்யாவிற்கு சீட் பெல்ட் போட போனான். தானே வேகமாக சீட் பெல்ட்டை இழுத்து போட்டுக்கொண்டாள் சரண்யா. அதை பார்த்த சக்தி காரை ஸ்டார்ட் செய்தான். சக்தி காரை ஸ்டார்ட் செய்யவும் அவனை பார்க்காமலே சரண்யா சக்தியிடம், வீட்டுக்கு போகலாம் சக்தி என்றாள். அவள் குரலில் மாற்றம் கண்டறிந்த சக்தி அமைதியாக காரை வீட்டிற்கு செலுத்தினான். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.